குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல். வாய்ஸ் சத்தம் வரலையே. ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் உள்ள வந்தோட என்ன சொல்லுவீங்க? குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவீங்க. மார்னிங்னா, மதியம்னா, ஈவினிங்னா, ஈவினிங் கிளாஸ் இருக்காதுல்ல, அப்ப என்ன சொல்லுவீங்க? Respected dignitaries on the dais, of the dais, and my dear students, good afternoon to one and all. First of all, I would like to thank our principal for giving this opportunity. அவங்க கொடுத்த அந்த வாய்ப்புனால தான் இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி இன்றைய தினம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லிக்கலாம், சட்ட நாள் வாழ்த்துக்கள். பரவாயில்ல. நான் என்ன நினைச்சேன்னா, நிறைய ப்ரோக்ராம் இருக்கணும் நமக்கு முன்னாடி சட்ட நாள்லாம் எப்படி உருவாச்சு, எல்லாம் எப்படி வந்தது, எப்படி அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாங்க நான் நினைச்சேன். மேடம் ஸ்ட்ரெயிட்டா என்ன கொடுத்து நீயே பேசிப்பா, மொத்தமா என்ன தோணுதோ நீயே பேசிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதனால இப்போ பிரீஃபா நம்ம எதுவும் போக வேண்டாம். நமக்கு தெரியும், இப்போ இதெல்லாம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மன்னர்களால் ஆண்ட நாடு ஆங்காங்கே எங்க ஒற்றுமை இல்லாம இருந்தது. ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் என்னாச்சு, வந்தாரு ஒருத்தர், நம்ம நாட்டுக்குள்ள வந்தாரு, நாம பிரிஞ்சிருக்கிற இந்த பிரிவினையாளர் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளை அடிமைப்படுத்தினாரு, நம்மளை ஆண்டார். அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாம் போகணும், இப்படி யாரோ ஒருவர் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறாரு அப்படின்லாம் நாம ஏன் ஒருமைப்படக்கூடாது, ஒன்றுபடக்கூடாது. அங்க ஆரம்பிச்சதுதான் போராட்டம். அப்போ அப்படி உருவானதுதான் இந்தியா. ஏன்னா இந்தியான்னு ஒரு வரையறையே இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா. அதனால அந்த அவ்வளோ மன்னர்கள் ஆட்சியின் கீழே பல வகையில பல நாடு பல அரசரால் மக்கள் ஆட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். மன்னரால் ஆளப்பட்ட ஆட்சி தான், அப்பெல்லாம் மக்கள் ஆட்சி கிடையாது. ஸோ இப்படி பிரிந்திருந்த ஒரு நாட்டை ஆங்கிலேயன் வந்தாரு, ஆண்டாரு. இப்ப நீங்க நம்மள ஒரு நாடாக்கிட்டு கொண்டு போயிட்டாரு. அதே சமயத்துல பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு தனியாக. அதன் பிறகு வங்கதேசம் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பங்களாதேஷ் பிரிஞ்சு போச்சு. இப்படி நம்ம சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு அடிமைகள் நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்றேன், இருந்த காலகட்டத்துல நமக்கு சுதந்திரம் வேண்டும். சரி, ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும், அடிப்படையில் என்ன இருக்கணும், நமக்கு அடிப்படையா நமக்கு ஒரு சட்டங்கள் இருக்கணும். அப்பதான் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளின்னு ஒரு உருவாக்குறாங்க 1947. அதுக்கப்புறம் டிராஃப்ட் கமிட்டின்னு அண்ணல் அம்பேத்கர் தலைமையில ஒரு டிராஃப்ட் கமிட்டியை ஏற்படுத்தி அவங்க பல நாடுகளுக்கு சேர்ந்து இப்போ நம்ம இந்தியாவுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களுடைய சட்டங்கள், இப்படி பல இடங்கள்ல இருந்து நம்ம ஒவ்வொன்றா சிலதெல்லாம் தெரியும். நம்ம எல்லா இடத்துல இருந்து கொண்டு நம்ம நாட்டுக்கு தகுந்தாற்போல் இது உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 தான் டிராஃப்ட் கமிட்டி என்ன பண்றாருன்னா, நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இது. நாம 26 ஜனவரி தான் செலிப்ரேட் பண்ணோம். அது நடைமுறைக்கு வந்த நாள்ன்றதுனால நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இது நம்ம எல்லாமே நாளடைவுல போக போக எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்களா? வேற யாரும் இல்லைங்களா? சரி, பெரியவங்க யாரும் இல்லை. சரி, பரவாயில்ல. ரேகிங் இருக்கா? பரவாயில்ல. ரேகிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. அந்த ரேகிங் ஆக்ட் ஒண்ணு எப்படி உருவாச்சுன்னு சொல்ல முடியுமா யாராவது? எனிவா? எஸ், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பயின்ற ஒரு மருத்துவ மாணவர் படுகொலை செய்யப்பட்டு சூட் கேஸ்ல அடிச்சு கொண்டு போய் தூக்கி போற ஒரு வழக்கு, நாவரசு கொலை வழக்கு, ரொம்ப ஃபேமஸான வழக்கு. ஏன் எடுத்த உடனே கேஸுக்கு போயிட்டு எல்லாம் ஒரு காலத்துல நீங்களே எங்க முன்னாடி ஆஜராகி, இவர் ஆனார், என் கட்சிக்கார மாதிரி நல்லா உலகத்திலே இல்லை,
புண்ணியம் பேச போறீங்க நீங்கெல்லாம். ஏன்னா அதனாலதான் நாடு சேமமா இருக்குது. எல்லாம் யாரும் நாள குற்றங்கள் கிடையாது, குறைகள் கிடையாது, தவறுகள் நடப்பதில்லை. என்ன அதை காப்பாத்துறதுக்கு தான் இப்ப நீங்க உருவாக்கிட்டு வரீங்க. கரெக்டா? உடனே எவ்வளவு வேகமா கை தட்டுறீங்க பாருங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்காமலே புரிஞ்சுங்க தயவு செய்து. ஏன்னா நமக்கு எல்லாத்துலயும் அவசரம், எல்லாமே அவசரம். புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு ஏன் புரிஞ்சுக்க. நாவரசு வழக்கு சொன்னோம். நாவரசு வழக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலமான வழக்காகி அதுதான் அடிப்படை ரேகிங் ஆக்ட். அதுதான் அடிப்படையா ஒரு ரேகிங் ஆக்ட் உருவாகும். சரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால சப்ஜெக்ட் யார் எந்த இயர் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு அந்த சப்ஜெக்ட் வருதுன்னு தெரியல. பட் இது அடிப்படை நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இங்கு பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் இருப்பீங்க. இந்து, முஸ்லீம், இல்லையா, கிறிஸ்டியன், அப்புறம் ஜெயின்ஸ், இப்படி எல்லாம் இருக்காங்க. ஸோ பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் இருப்பீங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல் ஒன்று உண்டு, தெரியுமா? இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கீங்களா? இப்போ இந்துஸ்க்கு என்ன புனித நூல்? பகவத்கீதை. முஸ்லிம்ஸுக்கு, அப்ப கிறிஸ்டியனுக்கு, அப்ப நமக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல முக்கியமானது பிரியாம்பல். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப அவசியம். இது ஒவ்வொருவருமே இது இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் டே நல்லா புரிஞ்சுங்க. ஒரு இந்துக்களாக இருந்தால் இந்துக்கள் தொடர்புடைய திருவிழாக்களை நடத்துகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். முஸ்லீம்னா முஸ்லீம்கள் தொடர்புடைய திருவிழாக்கள் நடத்துறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த திருவிழாக்களை அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனா இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அனைத்து மதத்தினாலும் கொண்டாடக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டம். இப்ப இது எல்லாருமே நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா 26th டேன்றது இப்ப மேடம் சொன்ன மாதிரி இப்ப சமீப காலமா தான் அந்த 26th டே நவம்பர் லா டே செலிப்ரேட் பண்ணோம். முக்கியமா வேற எங்க அதிகமா இல்லை, முக்கியமா லா காலேஜஸ்ல, கோர்ட்ஸ்ல, கோர்ட்டு, லா காலேஜ், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி நீதிமன்றங்கள்ல இது கொண்டாடுறாங்க. அதை விட்டா எனக்கு தெரிஞ்சு லா காலேஜ்ல இது கொண்டாடுறாங்க. இது அடிப்படையில் நீங்க தெரிஞ்சுக்க அவசியம் தான் இந்த கொண்டாடுறதுக்கு காரணம். இப்ப லா டே செலிப்ரேஷனுக்கு முன்னாடி நீங்க 10 நாளா நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துந்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது இந்த 10 நாள் ப்ரோக்ராம்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றது, என்னப்பா இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்களே, பிரியாம்பல்னா என்ன, அதுல என்ன நமக்கான ரைட்ஸ் என்ன, அதான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தராவது படிச்சீங்கன்னா ரைட்டுக்கு போகும். பரவாயில்ல, ஏன்னா வராது. நமக்கு எல்லாரும் செல்போன், ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்களா? யாருக்கிட்டையாவது என்கிட்ட ஸ்மார்ட் போன் இல்லைன்னு சொல்றது யாராட்டீங்களா? கை தூக்கும் பார்ப்போம். இல்ல, சரி, ரைட்டு. நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றது என்னன்னா, தயவு செய்து இன்னைக்கே போயிட்டு வீட்டுல ஸ்மார்ட் போனு, ஐபோன் வச்சிருக்கீங்களா எடுத்துட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புரியாமல் லைசன்ஸ் படிங்க. இப்ப நானும் ஒரு டைம் படிச்சு சொல்ல போறேன். அதை படிக்கணும். அப்பதான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு என்னென்ன உரிமைகள் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றத நாம ஒரு வழக்கறிஞரா, எதிர்காலத்துல மிக பிரபலமான வழக்கறிஞரா உருவாக போற நீங்க இதை கத்துக்கணும் அவசியமா. பேசிக், இதெல்லாம் அடிப்படை. நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல ஐபிசி, இப்ப பிஎன்எஸ் மாறி போச்சு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எவ்வளவோ இன்னைக்கு இருக்கிற மாற்றங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதற்காக நமக்கு இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட சட்டங்கள்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டு ஐபிசி என்றது இந்தியன் பீனல் கோடு பிஎன்எஸ் வந்தாச்சு. எதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்றேன்னா, இது அடிப்படையான ஒரு விஷயம். எது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நமக்கு ஒரு வழக்கறிஞரா இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு ஒருத்தர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க, அவரை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்க. என்டி பாஸ், உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டு நினைக்கிறேன், தெரியுமா தெரியாது தெரியாது. இப்போ ஒரு வழக்கறிஞரா அவருக்கு லீகலா அசிஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு நான் சொல்ல சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி ஒரு இந்த உங்களுக்கு விசாகா தெரியுமா? விசாகா கேஸ் தெரியுமா? எவ்வளவு பேர் தெரியும்? ரைட்டு. விசாகா கேஸ் ரொம்ப ஃபேமஸான கேஸ். விசாகா கமிட்டி பரவாயில்ல, ஏன்னா இப்பதானே என்ட்ரன்ஸ், நீங்க என்ட்ரி ஆயிருக்கீங்க.
லா காலேஜுக்குள்ள. அதனால இனிமே தான் போக போக கற்றுக்கணும். ஏன் சொல்றேன், நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து வந்துக்கிறேன், அப்படியே படிச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு 4 வாரம் சொல்லிட்டு போயிடலாம், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒர்க் பண்ற பிளேஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுக்கு இந்த விசாகா கேஸ் தான் முக்கியம், பேஸ். இந்த வழக்கு தான் முக்கியம், இதுதான் பேஸ். அப்படி ஒரு சட்டம் உருவாகுது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க்கிங் பிளேஸ், பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இந்த சட்டங்கள்லாம், பல சட்டங்கள் உருவாவதற்கு நம்மளுடைய உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் காரணமாக இருந்திருக்கு. சரி, எப்படி அப்படி என்ன அப்படி அதிகாரம்? ஏன் இப்போ கோர்ட்ல சொன்ன கேட்கணுமா? அதுதாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ரைட்ஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு, என்னென்ன அதிகாரங்கள் உயர் நீதிமன்றங்களுக்கு உள்ளது, என்னென்ன அதிகாரங்கள் நம்ம மாவட்ட நீதிமன்றங்களுக்கு உள்ளது, இதெல்லாம் எடுத்து வருது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இயங்குது, ஹைகோர்ட் இயங்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இயங்குது, கீழமை நீதிமன்றங்கள்ல அத்தனை நீதிமன்றங்கள் இயங்குவதற்கு காரணம், அடிப்படை காரணம் உங்களுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சரி, பரவாயில்ல. இப்போ எஜுகேஷன் இருக்குல்ல, ரைட் டு எஜுகேஷன், எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கம்பல்சரி மேண்டேட்டரி? சொல்லுங்க பாப்போம். 6ல இருந்து 14. 6ல இருந்து 14 ஒரு தகப்பனாராக இருக்கட்டும், இல்ல ஒருவருடைய நம்முடைய கார்டியனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், நமக்கு இலவசமா கல்வி கட்டாயமா கொடுத்தாக வேண்டும். அது எங்க இருக்கு? எல்லாம் நம்ம போய் பேசுவோம், போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மார்க்கெட்ல போய் அவன்கிட்ட பேசுவோம், ஒரு என்னப்பா முருங்கா 100 ரூபாயா கிலோ அப்படின்னு அவன்கிட்ட பேரம் பேசி ஒரு 40 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டு வந்துடும், பெரிய சாதனை. இதுவே ஜிஆர்டிக்கு போவோம், இன்னைக்கு நகை எவ்வளோப்பா, செய்கூலி ஒரு 27%, சேதாரம் ஒரு 47% அப்படின்னா எவ்வளவு பேர் அங்கே போய் பார்கெயின் பண்ணி உட்காந்து முடியாதுங்க, விருப்பம் தான் வாங்கல, போங்க போயிட்டே இருக்கணும். இங்கே நமக்கு என்ன தெரியும்? ஒரு துணி கடைக்கு போறோம், 200 ரூபாய் துணியை 2000 சொல்றான், நமக்கு என்ன தெரியும்? இப்படி நாட்டுல பிரச்சனைகள் தெரியாத புரியாத பல விவகாரங்கள் இருக்குது. இதெல்லாம் கத்துக்கணும் சார், நீங்களாம் கத்துக்கணும், இதெல்லாம் கத்துக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்காக மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய இந்திய மண்ணுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் போராட முடியும் இந்த தொழிலால. அதுக்கு நாம் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு இப்போ நீங்க ஒரு அட்வொகேட்டா இங்க படிக்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணோம், அது டெல்லியில இருக்கு. எப்படிங்க, என்னங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு? இங்கிருந்து வேலூர்ல படிச்சுட்டு, வேலூர்ல வளர்ந்துட்டு, வேலூர்காரர் வந்துட்டு டெல்லியில போய் எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும்? ஒரு அட்வொகேட்டா இன்வால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ண முடியும்? நான் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். எல்லாமே நமக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அத்தனை உரிமைகள் கொடுக்கப்படும். நம்ம எங்க வேணாலும் போய் பிராக்டிஸ் பண்ணலாம் இந்தியாவில், நம்முடைய உரிமை அது. அந்த உரிமை யார் கொடுக்குது? அந்த உரிமை யார் கொடுக்குது? இப்போ நம்ம வந்து சாதாரண கிராமத்துல தெரியும், யார் என் பாட்டை சம்பாதிச்சு சொத்து, இதுல எனக்கு உரிமை இருக்கு நம்ம சொல்றோம்ல, இந்த உரிமைகள்லாம் எங்கிருந்து வருது? நமக்கு இந்த உரிமைகள்லாம் எங்கிருந்து வருது? ஸோ இதுதான், அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், இந்த புத்தகத்தை கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம வந்து பைபிள் எப்படியோ, யாருக்கும் பைபிள்லாம் முழுசா படிச்சிருக்க போதில்ல என்ன, அதே மாதிரி பகவத்கீதைலாம் முழுசா படிச்சிருக்க போதில்ல, குரானும் நம்ம யாரும் முழுசா படிச்சிருக்க போதில்ல. ஆனா இது வந்து ஆஸ் ஏ லா ஸ்டூடெண்ட் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆளுமை மிக்க வழக்கறிஞர்களாக உருவாக போகின்ற ஒரு மாணவ செல்வம் ஒவ்வொருவரும் கையில் ஹேண்ட் புக். நாங்கெல்லாம் வக்கீல் ஆன பிறகு முதல்ல நாங்கள் வந்து எப்பவுமே எங்கள் சீனியர் எனக்கு சொல்லி கொடுத்தது, அந்த ஹேண்ட் புக் இருக்கும், சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், ஐபிசி, இது ஒரு ஹேண்ட் புக் இருக்கும். எப்பவுமே கையில் வச்சுட்டே சுற்றிட்டு இருப்போம், படிக்கிறோமோ இல்லையா சுற்றிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு தெரிஞ்சு ஒரு கேள்வி கேட்குறப்ப உடனே ரெடி ரெஃபரன்ஸ், ரெடி ரெக்கனா, ரெடியா இருக்கணும் படிக்கிறது. அந்த மாதிரி தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நீங்க போனீங்கன்னா சாட் ஜிபிடி இருக்கு, கோ பைலட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணுங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. படிங்க, நிறைய விஷயங்களை படிங்க, அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுங்க. அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் நம்மால வந்து எதிர்காலத்துல ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞரை உருவாக்க முடியும். நம்ம ஏதோ இப்பெல்லாம் எப்படி சொல்லணும்னா, நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா இப்பெல்லாம் நீதிமன்றங்களுக்கும் சரி,
இந்த சட்டங்களுக்கும் சரி அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருந்த இந்த இந்த நம்ம நாட்டுல இப்போ எவ்வளவோ வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் தீர்ப்பு சொல்றப்போ எத்தனையோ ஸ்ட்ரகிளிங், அதெல்லாம் இவங்கெல்லாம் ப்ரொஃபஸரா விட்டாங்க, தப்பிச்சுட்டாங்க. நாங்கெல்லாம் வந்து ஜட்ஜா போயிட்டு எவ்வளவு எத்தனை, ஏன்னா ரெண்டு பக்கமும் சமநிலையோட நோக்கணும், யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு பார்க்கணும். நல்லா வருவார், ஒரு நல்ல சிறப்பான வக்கீல் வைப்பாரு. சிறப்பான வக்கீல் வச்சுட்டு என் கட்சிக்காரன் வந்து தப்பே பண்ணலன்னு வாதாடுவாரு. அதுல இருக்க சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள்லாம் பயன்படுத்தி அவனை ஜெயிக்க வச்சிருவாரு, குற்றவாளிகளை தப்பிக்க வச்சிருவாரு. இதுக்காக இந்த வழக்கறிஞர் ஒரு ஒரு ப்ரொஃபஷன் உருவாக்கப்பட்டது. ரொம்ப கோர்ட்ல வந்தீங்கன்னா மனசு ரொம்ப இங்கதான் ஏதாவது சில விஷயங்களை சொல்லி ஆர்வம் பண்ண முடியும். குற்றங்கள் பெருகி போச்சு, நமக்கே தெரியும். குற்றங்கள் பயங்கரமா பெருகி போச்சு. அதுவும் போக்சோ ஆக்ட் உங்களுக்கு தெரியும், எல்லாம் நிறைய கடந்து வந்திருப்பீங்க. நீங்க எல்லாம் இந்த 2021 கொரோனா பீரியட்லாம் நீங்க எல்லாம் அப்படியே ஸ்கூலுக்கே போகாம வீட்டுல இந்த பீரியட்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்பெல்லாம் 8th 9th 10th படிச்சிருப்பீங்க. அப்ப தெரியும் எத்தனை வழக்குகள் போக்சோ ஆக்ட்ல பதிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. குற்றங்கள் பெருகி போச்சு. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தால கோர்ட்டுக்கு வெளியே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உள்ள வந்து கேஸ முடிச்சுட்டு போவாங்க. அதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் பயங்கரமா இருக்கு. வழக்கறிஞர் சொல்லுவார், ஏன்பா இப்படி பண்ணிடலாம்ப்பா, இப்படி போய் பிரச்சனையை முடிச்சுக்கலாம்ப்பா, இப்படி முடிச்சுக்கலாம், அப்படி பல குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் வருத்தத்தோட பதிவு முதல் வழக்கறிஞர் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்ப அதிகமாயிடுச்சு. வழக்கறிஞர் ஒரு நல்லவன் பாதிக்கப்படக்கூடாது, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நேர்மையான சரியான சட்ட பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்கப்பட வேண்டும். அதற்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என்றால் வழக்கறிஞர்கள் தான் கொடுக்கணும். ஆனா என்ன ஆச்சு, வழக்கறிஞர்கள்லாம் இப்ப எப்படி மாறிவிட்டா, முதல் நாள் வந்த உடனே அட்வொகேட்டா என்ரோல்மெண்ட் வந்த உடனே முதல் நாளே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சீனியர் வழக்கறிஞரிடம் 5 ஆண்டுகள் கட்ட தூக்கிட்டு பின்னாடியே போயிட்டு அவருக்கு கிளையன்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்றாரு, என்ன பிரச்சனைகள் சொல்றாங்க, என்ன பதில் சீனியர் பேசுறது, இன்னைக்கு தகுந்த மாதிரி என்ன தீர்ப்புகள் இருக்குது, அது அந்த வழக்கின் தகுந்தாற் போல் என்ன வழக்கெல்லாம் இருக்கு, தீர்ப்புகள் இருக்கு, இப்படி சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் நாங்க வெளியே வந்து தனியா தொழில் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல கட்டாயம் அவசியம் பண்ற ஒரு சூழல்ல வழக்கறிஞர்களாக வந்து பதிவு செஞ்சுட்டு வந்த உடனே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த ஏன்னா நான் என்கிட்ட கொடுத்த தலைப்பு வேறு, ஆனா நான் பேசி கொண்டிருப்பது வேறு. ஆதங்கம், இதெல்லாம் ஆதங்கம். என்ன லா ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து கோர்ட் வந்து உட்காருவாங்க. அவங்க என்னமோ சினிமா தேட்டருக்கு போற மாதிரி வந்துட்டு போறாங்க. சாரி, ஐ எம் வெரி சாரி டு இன்ஃபார்ம் யூ. சினிமா தேட்டருக்கு வர மாதிரி காலையில் அட்டெண்டன்ஸ் கம்பல்சரின்னு சொன்னாங்களா எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நல்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட் வராங்க, உட்காடுறாங்க, அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. யாரும் கேட்க போதில்லை, இவங்களும் கேட்க முடியாது, நாங்களும் கேட்க போதில்லை. அட்டெண்டன்ஸ் கேட்டாங்களா, யார் பேர் தெரியல, யாருக்குள்ள வந்திருந்தாங்க, யாருக்குள்ள வந்தாங்க. சரி ரைட் போங்க. ஆர்வம், கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் குறைந்து விட்டது, சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்து விட்டது. இதனுடைய தாக்கம் தான் வந்து நம்ம வந்து சரி வந்த நம்ம வக்கீலா போனோடனே நம்ம வந்து பெரிய கேஸ் எல்லாம் வரும் சம்பாதிச்சோம். தயவு செஞ்சு அந்த ஒரு 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 மோசமான மனநிலையை உருவாக்கியாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். நீங்க எல்லாம் எதிர்காலம் நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு பல பேர் போராடுறதுல உங்களுக்கு எல்லாத்தையும் வழக்கறிஞருடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியும். தன்னுடைய வாழ்நாள் முழுசும் சிறைகளை கலைத்த எத்தனையோ தியாகிகள் வழக்கறிஞர்கள். நம்ம ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, நோபல் ப்ரொஃபஷன். நம்ம எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம், நோபல் ப்ரொஃபஷன். நம்ம படிக்கிற படிப்பு வழக்கறிஞர் ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு எல்லாமே வந்து எப்படின்னா, எங்க நிலைமை எப்படி தெரியுங்களா, நம்ம ஒரு தீர்ப்பு சொன்ன நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுன்ற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்களா, அதோட முடிச்சிடலாம்ல? சரி, ஓகே. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு வந்து பேச்சுரிமை இருக்கா? பேச்சுரிமை எந்த ஆர்டிகல் சொல்ல முடியுமா? கருத்துரிமை இருக்கா? சரி, பரவாயில்ல. இந்த உரிமையெல்லாம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறோம். உரிமைகள் அனைத்தும் நமக்கு நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்துருக்கு. என்னென்ன உரிமைகள் ஒரு இந்திய ஜனநாயக நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இந்த நாட்டுல நமக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளது என்று நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிறாங்க. இது அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல. நமக்கு என்ன கடமைகள் இருந்தா இருக்கா? என்ன இருக்கு சொல்லுங்க கடமை?
சத்தமா சொல்லுங்களேன். அதான் என்னன்னு கேட்டேன். டியூட்டிஸ் வேற, நம்ம கடமை. சரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்துப்போமே. நம்ம கடமைகள் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனிவன்? ரைட்டு. அப்புறம் டிராபிக் ரூல்ஸ் மதிக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் படிக்கிறேன் பாருங்க. ஆர்டிகல் 51ல நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அவங்க சொல்ற மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு தான் சொல்றேன், அதிகமா இல்லை, நிறைய இருக்கு. அதுல நம்ம பார்க்க வேண்டியது பாருங்களேன். சார் சொன்ன மாதிரி வந்து தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும். அப்புறம் வந்து டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி நேச்சுரல் என்வரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட். என்னது? காடுகளை பாதுகாக்க வேண்டும், ஏரிகளை பாதுகாக்க வேண்டும், ஆறுகளை பாதுகாக்க வேண்டும், அண்ட் வைல்ட் லைஃப், என்ன, வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும். அண்ட் டு ஹாவ் கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ். அவன் ஆத்து புறம்போக்கு, ஏரி புறம்போக்கெல்லாம் போய் வீடு கட்டிக்கிறான், அதுக்கு வக்கீல் கேஸை போட்டுட்டு ஒரு 15 வருஷம் இழுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை தான். நம்ம யாருக்கு எத்தனை பேருக்கு பாதுகாப்புக்கிறோம்? காட்டை ஒட்டி வெட்டி இடத்த சேர்க்கிறோம். நாம் எத்தனை பேர் போய் நம்ம நாட்டுக்காக வந்து ஐயோ இந்த காடு பாதுகாக்கப்பட வேண்டும், நம்மளுடைய ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தடுக்கிறோம்? புறம்போக்கு இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி இடத்த கட்டிட்டு இருக்கிறான், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறான், தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். எத்தனை பேருக்கு நம்ம தடுக்கிறோம்? வைல்ட் லைஃப் வந்து காட்டுக்குள்ள போறான், மானை வேட்டையாடுறான், முயல வேட்டையாடுறான், கொலை பண்றான், என்னென்னவோ பண்றான், சாப்பிட்றான், என்னென்னவோ செய்யறாங்க. எத்தனை பேர் நம்ம பாதுகாக்கிறோம்? நம்ம கடமை தானே. இதெல்லாம் ஆனாங்க நமக்கு எதுக்கு? எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நமக்கு எதுக்கு? எவனோ எதுவும் பண்ணிட்டு போறான், தேவைன்னா அவங்க கோர்ட்ல போய் பார்த்து கேஸ் பார்த்துக்கிட்டோம், போலீஸ்ல போய் கேஸை பார்த்து நமக்கு எதுக்கு? These are all our fundamental duties. நம்முடைய அடிப்படை கடமைகள். நம்ம தவறிட்டோம் நிறைய விஷயங்கள்ல, தவறிட்டே போறோம். நமக்கு எதுக்கு? எவன் எப்படி போனா நமக்கு என்ன? யார் எந்த பொருளை ஆக்கிரமிப்பு செய்தால் என்ன? யார் என்ன நடந்தாலும் என்ன? பற்றி கவலையப்பட வேண்டாம் என்று நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், யாராவது நின்று உதவி பண்றோமா? மனசாட்சி போட்டு சொல்லுங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நம்ம பார்த்துட்டோம், நம்ம யாராவது நிறுத்தி உதவி பண்றோமா? இல்ல, ஓடிட்டு இருக்கிறோம். நமக்கு இது யாரோ ஆம்புலன்ஸ் ஒருத்தர் 108 ஒருத்தர் எடுத்துட்டு போட்டோம், நாம ஏன் இதுக்கு போய் நாம என்ன உதவி பண்றோம்? ஸோ அந்த ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியாது. நேரமின்மை காரணமாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மீட்டிங் இப்போ கோர்ட்டுக்கு வர சொல்லி இருக்கிற 4 மணிக்கு எல்லாம் வருவாங்க. ஆனா ஒண்ணுங்க, தயவு செய்து ஒரு முறை இல்லை பல முறை படியுங்கள். ஒவ்வொருத்தருக்கு ஆர்வம் இருந்தால் இதை திருப்பி படியுங்கள். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரியாமல் இருக்கு இல்லையா, அதுல பாருங்க நமக்கு என்னன்னா அதுலயே மொத்தமா அடங்கி போயிடுச்சு. திருவள்ளுவர் எப்படி 1350 குறள்ல சொன்னாரு, நம்ம மொத்த உலகத்தை பத்தி பேசினார், அதே மாதிரிதான் இல்லையா. இதுல வந்து அவ்வளவு சுருக்கமா அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? சரின்னு தலையாட்டு நமக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்கு. அந்த மனசாட்சிப்படி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு செயல்பட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், இந்த சமுதாயம் சந்தோஷம். எடுத்துக்கலாமா? சரி, எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சுக்கலாமா? நான் படிக்கிறேன், நீங்க அப்படியே படிங்க. We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure to all its citizens justice, social, economic, and political liberty of thoughts, expression, belief, faith, and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. இவ்வளவுதான். இதுதாங்க நம்ம வந்து உறுதிமொழி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்களேன். இதுல சமுதாயம், பொருளியல், அரசியல், நீதி, எண்ணம், அதனுடைய வெளிப்பாடு,
சுய நம்பிக்கை, வழிபாடு. அதாவது வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாடு இருக்கு. இறை நம்பிக்கை இருக்கும், ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இல்லாத இருப்பாரு. அதில் தன்னுரிமை. புரியுதுங்களா? நம்முடைய உரிமை இது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் கேரண்டட் அண்டர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எத்தனையோ உரிமைகள் இருக்கு. அடுத்தது பாருங்க, அது அடுத்து சமுதாயப்படி நிலை, ஈக்குவல் ரைட்ஸ். அதே மாதிரி வாய்ப்பு நலம், இவற்றில் சமம். எல்லாரும் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி ஐ ஆஃப் லா. அனைவரும் இந்த சட்டத்தின் முன் சமம், அவ்வளவுதான். ஸோ இந்த உறுதிமொழியை தயவுசெய்து எடுத்துக்கிட்டு இதை திரும்ப திரும்ப படிங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தெரிஞ்சுங்க. நமக்கு உண்டான உரிமைகள் என்ன, கடமைகள் என்னன்னு தெரிஞ்சுங்க. அதுக்காக போராடுங்க. கண்டிப்பா நிச்சயமா நாம் போராட வேண்டும். நிச்சயமாக இன்னைக்கு வருகாலத்துல இந்தியா எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு சில ஃபீல்டுல பயங்கரமான வளர்ச்சி, ஒரு சில ஃபீல்டுல இன்னைக்கும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம இங்க நிறைய 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 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாம் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. நம்ம அதுவும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது மேடம் பிரின்சிபல் மேடம் அனுமதி கொடுத்தாங்கன்னா இந்த NDPS ஆக்ட் சம்பந்தம் ஒரு நாள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லா படிங்க. இன்னொரு விஷயம் ரிக்வஸ்ட் தான் அது. இப்போ இந்த வயது என்ன வயசு சொல்லுங்க, இது பேரு அடலசன்ட் ஏஜா? என்ன தமிழ் என்ன சொல்லுங்க? அடோலசன்ட் ஏஜ்ல நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேட்கற வயசு இல்லை படிங்க. புரியுதுங்களா? அப்போ தன்னம்பிக்கையும் சுய ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்ம இந்தியாவை நம்ம இப்ப இருக்கிற சூழல்ல இருந்து நம்ம இந்தியனாக இருப்போம் கடைசி வரை என்று இந்த நேரத்துல உறுதி எடுத்துக்கொண்டு நான் ஏன்னா இதெல்லாம் பெரிய வரலாறு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா மணிக்கணக்கில் பகவத்கீதை எப்படி அந்த காலத்துல மகாபாரத சொற்பொழிவு நடந்ததோ அந்த மாதிரி நாள் கணக்கில் பேசக்கூடிய பல வரலாறு சிறப்பு மற்ற வழக்குகள் இருக்கு. I request all of you to please go through at least one judgment per day. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ், நிறைய வழக்குகள் இருக்கு, நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த விசாகா கேஸ் எடுத்துங்க, ட்ரிபிள் தலாக் கேஸ் தெரியும் இல்லையா? ட்ரிபிள் தலாக் கேஸ் எடுத்து படிங்க, விசாகா கேஸ் எடுத்து படிங்க, நாவரசு வழக்கு எடுத்து படிங்க, கேசவானந்த பாரதி ஒரு கேஸ் இருக்கும், அதை எடுத்து படிங்க. அதுல அழகா அற்புதமா சொல்லியிருப்பாங்க. என்ன இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், திருத்தலாம், ஆனா மாற்றக்கூடாது. பேசிக் ஸ்ட்ரக்சரை cannot be changed அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேனகா காந்தி வழக்கு இருக்கும், அதை எடுத்து படிங்க. எனக்கு டைம் இல்லை. அதனாலதான் இந்த அளவுக்காக நம்மளால சொல்ல முடியாது. இந்த நான் சொன்ன 4-5 வழக்கு கூகுள்ல போய் டைப் பண்ணி மேனகா காந்தி கேஸ் போட்டீங்கன்னா வரும், கேசவானந்த பாரதி கேஸ் போட்டா வரும், விசாகா கேஸ் போட்டாலும் வரும். இதை படிங்க. படிச்சு ஒரு நல்ல மாணவர்களா எதிர்காலத்துல ஒரு சிறந்த வழக்கறிஞர்களா வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய கல்லூரி நிர்வாகத்தினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. நன்றி.